சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. WeCare Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம். இந்த மாதிரி 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லவும், சரி ஓகே நம்மளால் என்ன முடியுமோ நானும் என் ஃப்ரெண்டும் சேர்த்து அந்த 5,000 அனுப்பணும். இது வந்து கடனை அடைக்குமான்னு தெரில. இப்படியே எல்லாருமே பண்ணியிருந்தா நம்ம தமிழ்நாட்டோட கடன் சுமையை குறைச்சிடலாம் இல்லையா? ஆமாம் ப்ரோ, ஷுவராக. இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வருவாய் ஒரு 100 ரூபா வருவாய் வருதுன்னா அதில் 20 ரூபா வந்து வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வட்டி அமௌண்ட்டை நம்ம கம்மி பண்ணாலே ஸோ அந்த காசை வந்து நம்ம நல்ல திட்டங்களுக்கு வந்து நம்ம செலவிட முடியும். இப்போ ரீசெண்டாக கூட நான் அனுப்புனதுக்கப்புறம் கூட ரொம்ப பேர் அதை சும்மா அந்த ஃபுட்டேஜ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி தமிழன் படத்தை வந்து நம்ம பண்ணாலே வந்து தமிழ்நாட்டோட பாதி கடன் அறிவிச்சு. இல்லை சில பேர் இப்படி பேசியிருப்பாங்களா, ஃபேமஸ் ஆகிறதுக்காக பண்ணுறீங்களா, அந்த மாதிரிலாம் பேசியிருப்பாங்க. நேற்று உங்களை பார்த்து இன்னொருத்தர் 1,50,000 ரூபாய் 1,26,000 ரூபாய் கொடுத்தாருல, அதை பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு? ஸோ அது பெரிய விஷயம் தான். அவரால் முடிஞ்சது 1,25,000 ரூபா சம்திங் கொடுத்துருக்கு. அது பெரிய விஷயம், ஒரு பெரிய அமௌண்ட்டில் அது. ஆனால் அவங்க சைடில் இருந்து ஏதாச்சும் ரிப்ளை வந்துடா? ஏதாச்சும் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க? வீட்டில் டிஸ்கஸ்லாம் பண்ணல, நானே என் ஃப்ரெண்டு மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி கொடுத்தேன்னு கூட எங்கள் வீட்டுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஏர்ன் பண்ணுறோம், ஸோ நம்மளால முடிஞ்ச ஒரு அமௌண்ட். இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலைலாம் சில பேர் பேசுவாங்க இல்லையா? உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கூட சொல்லியிருக்கலாம், நீ கொடுக்குறதுனால கடன் அடைஞ்சிருமா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே, நம்ம அதெல்லாம் நம்ம காதில் கேட்க வேணாம், நம்ம கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு தான் ஒரு 5,000 வந்து நானும் என் ஃப்ரெண்டும் சேர்த்து அனுப்பணும். ஸோ இதே மாதிரி எத்தனை பேர் விஜய் அண்ணாக்காண்டி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஆள் வந்து ஒரு நாளைக்கு ஒரு ரூபா கொடுத்தா 365 நாளைக்கு வந்து 325 ரூபா கொடுத்தாலே 8 கோடி பேர் வந்து 3,000 கோடி 4,000 கோடி வருது ஒரு நாளைக்கு வருவானா. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஒரு 5,000 ரூபா கொடுத்துருக்கேன், நான் 2 பேர் சேர்ந்து 5,000 ரூபா கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பெரிய கடனே வந்து கம்மியாயிடும். ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி இந்தியா கடனை வந்து எப்படி தமிழன் படத்தில் அடைக்க ட்ரை பண்ணாரோ அதே சேம் மெத்தட் தான் இதுவும். தமிழ்நாடு கடனை நம்ம தமிழ்நாட்டு மக்களை அடைப்போம். வணக்கம் ப்ரோ. முதல்வர் நிவாரண நிதிக்கு பார்த்தீங்கன்னா 5,000 ரூபாய் நிதி கொடுத்துருக்கீங்க. இதுவும் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா முதல்வர் விஜய் அவர்கள் வந்து பதவியேற்பு அன்றைக்கே சொல்லியிருந்தாரு, தமிழ்நாட்டில் வந்து 10 லட்சம் கோடி கடனில் இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. அன்றைக்கே நீங்கள் ஒரு 5,000 ரூபாய் இனிஷியேட் எடுத்து 5,000 ரூபாய் நிதி கொடுத்துருக்கீங்க. உங்களை பார்த்து நேற்று ஒருத்தர் 1,25,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. இது தமிழன் படத்தில் விஜய் அவர்கள் வந்து நம்ம இந்தியாவோட கடனை வந்து குறைக்கிறேன்னு சொல்லிட்டு ஒரு 5,000 ரூபாய் நிதி கொடுத்துருப்பாரு. அதை பார்த்து நிறைய மக்கள் முயற்சி பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தை பார்த்து தான் இந்த முயற்சியை நீங்கள் பண்ணீங்களா? ஆமாம், ஆக்சுவலாக அண்ணன் வந்து இந்த மாதிரி சொன்னோடனே அவரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம கொடுத்தோம். இந்த மாதிரி 10 லட்சம் கோடி கடன் இருக்குன்னு சொல்லவும், சரி ஓகே நம்மளால் என்ன முடியுமோ நானும் என் ஃப்ரெண்டும் சேர்த்து அந்த 5,000 அனுப்பணும். இது வந்து கடனை அடைக்குமான்னு தெரில, பட் இது ஒரு சின்ன அமௌண்ட். இந்த மாதிரி ரொம்ப பேர் கொடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு அவர் சொன்ன திட்டங்களை எல்லாம் செயல்படுத்த முடியும்னு சொல்லிட்டு இந்த அமௌண்ட்டை நான் வந்து பதவியேற்ற அன்றைக்கி ஈவினிங் வந்து தமிழ்நாடோட ரிலீஃப் ஃபண்டுக்கு அனுப்பினேன். பட் நான் அனுப்பின அந்த ஃபண்டு வந்து அந்த இதில் தான் டிபார்ட்மெண்ட்டுக்கு தான் போகணுமோ அது கூட தெரியாது. பட் ஓகே அனுப்பணும்னு சொல்லி அனுப்பிட்டோம். ஏன்னா இது வந்து ஒரு புது வகையான ஒரு இனிஷியேட்டிவ் தான் சொல்லலாம். ஏன்னா நம்ம இதுக்கு முன்னாடி படத்தில் பார்த்துருக்கோம், நேரில் யாரையும் பார்த்துருல. நீங்கள் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்துருக்கீங்க இல்லையா? இது யார்கிட்டயாச்சும் டிஸ்கஸ் பண்ணிங்களா? இல்லை, நான் என் ஃப்ரெண்டுக்கிட்ட மட்டும் தான் கேட்டேன், விஜய்கிட்ட இந்த மாதிரி நம்ம பண்ணுவோமா அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரி பண்ணுறா, ஸோ நம்மளால் பெரிய அமௌண்ட் கான்ட்ரிபியூட் பண்ண முடியாது, பட் நம்மளால் ஒரு 5,000ங்கிறது வந்து 2 பேரும் சேர்த்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து ஓகே தான். பட் இது ரொம்ப பேருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஏழை மக்களுக்கு இந்த ஸ்கீம் வச்சு அவங்க உதவ முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு மட்டும் தான் போட்டோம். ஓகே, உங்களை பார்த்து நேற்று ஒருத்தர் பண்ணியிருக்காரு. இந்த ஈரோட்டை சேர்ந்த ரமேஷ்ன்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா பண்ணியிருந்தார், 1,26,000 ரூபாய் பண்ணியிருந்தார். இப்படியே எல்லாருமே பண்ணியிருந்தா நம்ம தமிழ்நாட்டோட கடன் சுமையை குறைச்சிடலாம் இல்லையா? ஆமாம் ப்ரோ, ஷுவராக. இப்போ வந்து தமிழ்நாட்டுக்கு வருவாய் ஒரு 100 ரூபா வருவாய் வருதுன்னா அதில் 20 ரூபா வந்து வட்டி மட்டுமே கட்டிக்கிட்டு இருக்காங்களாம். ஸோ அந்த வட்டி அமௌண்ட்டை நம்ம கம்மி பண்ணாலே ஸோ அந்த காசை வந்து நம்ம நல்ல திட்டங்களுக்கு வந்து நம்ம செலவிட முடியும். இப்போ 100 ரூபா வருதுன்னா 20 ரூபா வந்து வட்டி கட்டுறாங்க. அந்த 10 லட்சம் கோடிக்கு வட்டியாகவே 20 ரூபாய் கட்டிக்கிட்டு இருக்காங்க. மீதி 20 ரூபா அது எப்படி அந்த 20 ரூபா போகுதுன்னு சொல்ல முடியுமா? அதான் ப்ரோ, இப்போ ரீசெண்டாக பிரவீன் சக்கரவர்த்தின்னு சொல்லி, நான் இதுக்கு முன்னாடி நாங்கள் அரசியல்லாம் ஃபாலோ பண்ணதில்லை. உண்மையை சொல்லணும்னா தளபதி ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா யங்ஸ்டரும் டிவி முன்னாடி உட்காந்தாங்க, நியூஸ் பார்க்க ஆரம்பித்தாங்க. ஸோ அப்படி நான் பார்க்கும்போது தான் ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டிருந்தார் பிரவீன் சக்கரவர்த்தின்னு சொல்லி, காங்கிரஸோட மூத்த தலைவர். இப்போ கூட ரீசெண்டாக போய் ஜாயின் பண்ணியிருப்பார், டிவிக்கு கூட்டணி அமைச்சிருப்பாங்க. ஸோ அவர் போடும்போது செலவினங்களில் வந்து ஒரு மாவட்டத்துக்கு ஒரு செலவினங்கள் இருக்கும். 100 ரூபா வருவாய் வருதுன்னா அதில் இப்போ 20 ரூபா வந்து வட்டிக்கு இது வரைக்கும் வாங்கின வட்டிக்கு வந்து கட்டிகிட்டு இருக்காங்க. மீதி 20 ரூபா மற்ற செலவினங்கள், சேலரி போடுறதா இருக்கட்டும், இந்த ஓய்வூதியம் கொடுக்குறதா இருக்கட்டும், மற்ற மீதி இருக்கிறத வச்சு தான் நம்ம தமிழ்நாடு ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மேக்ஸிமம் 20% வந்து இந்த மாதிரி அவங்க லோன் கட்டுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறதுக்கு எதாவது போயிட்டு இருக்கனால, ஸோ நம்ம இந்த அமௌண்ட் வந்து அந்த லோனே அடைச்சிருச்சுன்னா அந்த இன்ட்ரெஸ்ட் அவங்க பே பண்ண தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி எல்லாருமே கான்ட்ரிபியூட் பண்ண. இப்போ நான் வந்து ஒரு நாங்கள் பிஸ்னஸ் ரன் பண்ணிட்டு இருக்கேன், அமிர்தினி ஃபுட்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஆர்கானிக் ஃபுட் ஸ்டோர் ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி பல பெரிய பெரிய பிஸ்னஸ் மேன்ஸ்லாம் அவங்க இந்த மாதிரி ஃபண்டை வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னா வந்து ஒரு பெரிய பாதி அளவு கடன் சுமை கம்மியாயிரும்ல. ஸோ அந்த ஒரு தாட்டில் தான் அது பண்ணது.
பர்சனலாக என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ப்ரோ? பிஸ்னஸ் பண்ணி பிஸ்னஸ் நான் இதுக்கு முன்னாடி சிங்கப்பூரில் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஈவெண்ட்ஸ்லேயே நான் ஒர்க் பண்ணுவேன். இந்த மாதிரி கான்சர்ட் ஆடியோ லான்ச்லாம் ஒர்க் பண்ணியிருக்கேன். அமிர்தினி ஃபுட்ஸ்னு சொல்லி ஒரு நேச்சுரல் ஃபுட் ஆர்கானிக் ஸ்டோர் வந்து ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நானும் என் ஃப்ரெண்டு பார்ட்னர் தான் ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ அப்படி தான் இதை பார்த்தோன்னே சரி ஓகே நம்மளால இது வந்து புதுசான ஒன்று பண்ணல, தமிழன் படத்தை பார்த்து அந்த ஒரு ரோல் மாடலாக அந்த படத்தை பார்த்து தான் பண்ணீங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு நமக்கு அப்போ அந்த படத்தை பார்த்தானே தெரிஞ்சிச்சு இந்த மாதிரி நம்ம கொடுக்கலாம். அந்த படம் வந்து ரொம்ப நாள் ஆகி. ஆமாம் கண்டிப்பாக. இவ்வளோ இப்போ ரீசெண்டாக கூட நான் அனுப்புனதுக்கப்புறம் கூட ரொம்ப பேர் அதை சும்மா அந்த ஃபுட்டேஜ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி தமிழன் படத்தை வந்து நம்ம பண்ணாலே வந்து தமிழ்நாட்டோட பாதி கடன் அறிவிச்சு. இல்லை சில பேர் இப்படி பேசியிருப்பாங்களா, ஃபேமஸ் ஆகிறதுக்காக பண்ணுறீங்களா அந்த மாதிரிலாம் பேசி. அதான் ப்ரோ, காசு கொடுக்கறது வந்து 5000 ரூபா கொடுத்துட்டோம் அது ஃபேமஸ் ஆகிறதுக்கு. அதெல்லாம் நல்லது நினச்சினா பரவாயில்ல. இப்போ பாதி கடன் கம்மியாயிருச்சு. இப்போ அந்தனால ஒரு 2-3 திட்டங்கள் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப திட்டங்கள் சொல்லியிருக்காரு. சில திட்டங்கள் வந்து ஒரு 90% அவரால் வந்து நிறைவேற்ற முடியும். ஸோ இந்த ஃபண்டுனால இப்போ 6 சிலிண்டர் சொன்னார், இப்போதைக்கு அதை வந்து நிறைவேற்ற முடியாது காலகட்டங்கள். பட் ஆனால் இலவச பஸ் வந்து எல்லாருக்கும் கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி நிதி சுமையை நம்ம கம்மி பண்ணிட்டோம்னா ஸோ அவங்க ஈஸியாக வந்து பண்ண முடியும்ல. ஸோ இருக்கிறவங்க தான் கொடுக்க சொல்ல போகிறோம், எல்லாரையும் கொடுக்க சொல்ல போகிறது இல்லை. ஏன்னா எனக்கு என்னென்னா அந்த படம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஏன்னா ஒரு 2-3 சிஎம் மாறி இருப்பாங்க, 2-3 ஆட்சி மாறி இருக்கும். அப்போல்லாம் பண்ணாத நீங்கள் விஜய் அவர்கள் வந்தவொடனே இந்த மாதிரி ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து பண்ணுறீங்க இல்லையா? அது விஜய் அவர்கள் மேலே இருக்க ஒரு பாசமாக நம்பிக்கையா எதனால் அப்படி பண்ண? ஆமாம், அண்ணன் மேலே உள்ள பாசம் தான். இதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து அரசியலை பெருசாக ஃபாலோ பண்ணது நம்ம எல்லாம் யங்ஸ்டர்ஸ் தான். இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் வந்து நீங்கள் பாலிமர் டிவியை உட்காந்து 24 பேரும் பார்த்துருப்பாங்கன்னு தெரியாது, பார்த்துருக்க மாட்டோம். எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து எத்தனை பேர் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? உட்காந்து 24 பேரும் உட்காந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அரசியலை கற்றுக்கிற ஆரம்பித்ததே யங்ஸ்டர்ஸ் வந்து இந்த ஒரு கடைசி ஒரு 2 வருஷமாக அண்ணன் வந்து ஆட்சிக்கு அரசியலில் வந்ததுக்கு அப்புறம் தான். ஸோ இப்படி பார்க்கும்போது சரி ஓகே இதை நம்ம ஒரு கான்ட்ரிபியூட் பண்ணுவோமே. இவ்வளோ ஓப்பனாக சொல்கிறாரு சட்டசபையில் வந்து சரி பதவியேற்பு பொருளால் பதவி இருக்கும்போது இந்த மாதிரி கடன் இருக்குது. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் இப்படி கடன் இருக்குது இந்த மாதிரி சொன்னாங்கன்னு தெரியல. இப்போ அண்ணன் வந்து ஒரு வாட்டை இந்த மாதிரி கடன் இருக்குன்னு சொன்னால் எவ்வளோ பேரை கோடியாக வந்து கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. பட் வரதெல்லாம் சொல்ல சரி இப்படி இருக்குது கடன் இருக்குன்னு. ஆனால் மக்களுக்கு அவர் ஓப்பனாக சொல்கிறார் 10 லட்சம் கோடி கடனில் இருக்குது, நான் ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிடுறேன். இதுக்கு முன்னாடி ஆட்சியில் இருந்தவங்க என்னென்ன பண்ணியிருக்காங்க, பண்ணலை, இருக்குது இல்லைன்றதுன்னு தெரியல, உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். இந்த மாதிரி ஒரு விஷயம் சொல்கிறாரு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு என்ன தோணுச்சு? ஆமாம், இது வந்து டிரான்ஸ்பர். இதுக்கு முன்னாடி மற்ற முதலமைச்சர் வெளியிட்டிருக்காங்களா இல்லையான்னு எனக்கு அவ்வளோவா ப்ரீவியஸ் ரெக்கார்ட்ஸ் தெரியல. பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்டாலின் அவர்களும் பண்ணியிருக்காங்க. சரி ஓகே இந்த மாதிரி சொல்கிறாரு. இதனால தான் என்னால் திட்டங்களை செயல்படுத்த முடியலை, ஆனால் எல்லாத்தையும் நிறைவேற்றிடுவேன் இந்த கடன்லாம் சரி பண்ணி. ஸோ சரி ஓகே இதனால் நம்ம சின்ன கான்ட்ரிபியூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்ட்ரிபியூஷன் வந்து நான் பண்ண ஆரம்பித்தேன். இப்போ நீங்கள் இந்த மாதிரி கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க இல்லையா? உங்களால் முடிஞ்சது ஒரு 5000 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, இன்னொருத்தர் 1,26,600 ரூபாய் கொடுத்துருக்காரு. அப்போது வந்து எல்லாருமே சில பேர்லாம் கமெண்ட்ஸ்லாம் என்ன போடுறாங்கன்னா, அப்போ விஜய் அவர்கள் அவங்க ஃபேன்ஸ்கிட்டே காசு மணியை கலெக்ட் பண்ணி கடன் அடைப்பாருன்ற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது தலைவர் அண்ணன் விரும்புவாராலாம் எனக்கு தெரியலை, அந்த மாதிரி கேட்க மாட்டாங்க. பட் இது என்னோட தனிப்பட்ட விருப்பம். ஸோ நான் வந்து நம்ம டேக்ஸ் கட்டுறோம். ஸோ இது வந்து கூட இப்போ ஏதோ வெள்ள நிவாரண நிதி இந்த மாதிரி நிவாரண நிதி நம்ம கொடுக்குறோம், அந்த மாதிரி நிறைய பேர் கொடுத்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அது மாதிரி இது ஒரு ஓகே தமிழ்நாட்டு கடனை அடைச்சா ஸோ அந்த வட்டி கட்டுறது கம்மியாகும் போது இந்த அமௌண்ட்டை வேறு நல்ல திட்டங்களுக்கு யூஸ் பண்ண முடியும்ல. ஸோ அந்த ஒரு சின்ன தாட்டில் அப்படி யோசிச்சு கொடுத்தது தான் இது. நம்ம வந்து ஸோ இந்த ரெக்கார்ட்ஸ்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் சரி ஓகே நம்ம கொடுப்போம்னு தோணுச்சு. ஸோ அவர் சொன்ன மாதிரி 100 ரூபாய்க்கு வந்து 20 ரூபா வட்டி கட்டுறாங்க. ஸோ அதிலே ஒரு பெரிய அமௌண்ட் போயிருதில்ல, ஒரு 100 ரூபா இன்கம் வருதுன்னா அது 20 ரூபா வட்டியே கட்டிக்கிட்டு இருக்கோன்னா ஸோ நம்ம கவர்மெண்ட் நடத்துறது ரொம்ப இதாகிடும்ல. இதுக்கப்புறம் வர்றதாச்சும் அவங்க நிதி நிலைமையை வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து திட்டங்களை அறிவிச்சு அது எல்லாத்தையும் செயல்படுத்தினாவே சூப்பராக இருக்கும்னு அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே, விஜய் அவர்களை நேரில் பார்த்துருக்கீங்களா? மீட் பண்ணி பேசியிருக்கீங்க? நான் மலேசியா ஆடியோ லான்ச்சுக்கு போயிருந்தேன். ஓ, ஆடியோ லான்ச்சுக்கு. ஆமாம். ஸோ அப்போ வந்து அவரை பேசுறதுனால இல்லை பார்த்துருப்போம்ல. ஸோ அப்போ தான் ஃபஸ்ட் டைம் அவரை பார்த்தேன், அவர் தூரத்துலேருந்து பார்த்தேன். ஸோ அப்போ வந்து ஆனால் அவர் வின் பண்ணுவாருன்னு நினச்சி பார்த்தீங்களா? மக்கள் ஆதரவு பயங்கரமாக இருந்துச்சு. 2 திராவிட கட்சிகளை வீழ்த்தி இவர் வின் பண்ணியிருக்காரு. இப்போ முதல்வர் விஜய் அவர்களாக மாறி இருக்காரு. ஆனால் நம்ம வந்து ஒரு படத்தில் பார்க்குறோம், நமக்கு தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்காரு, எலெக்ஷனில் நிற்கிறாரு, நம்ம சப்போர்ட் பண்ணுறோம் தான் எல்லா இளைஞர்களும் பார்த்துருப்பாங்க. நீங்கள் எப்படி பார்த்தீங்க? எதிர்பார்த்து சொன்ன மாதிரி தான் நம்பிக்கையாக இருங்க, எல்லோரும் நம்பிக்கையாக தான் இருந்தோம் வின் பண்ணிடுவாருன்னு. அதே மாதிரி வந்து வின் பண்ணிட்டாரு. இன்னொரு 20 தொகுதி 30 தொகுதி வின் பண்ணியிருந்தாருன்னா இந்த சிக்கலுமே இல்லாமல் ஒரு முதலமைச்சர் ஆகிருப்பார். இன்னும் வந்து நல்ல இதெல்லாம் அவருக்கு வந்து இருந்திருக்கும். ஆனால் அந்த ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும்ல, அண்ணன் வந்தால் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவார், அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக உள்ள எல்லா மக்கள்கிட்டையுமே எதிர்பார்ப்பு இருக்குது. இப்போ அண்ணன் வந்து 2500 ரூபா மக்களுக்கு பெண்களுக்கெல்லாம் கொடுப்பாருன்னு சொன்னால் பெரிய எதிர்பார்ப்பு. ஸோ அந்த மாதிரி வந்து ஊழல் இல்லாமல் ஆட்சி செய்வேன், அதே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு தான். உங்களுக்கு ஊழலே இல்லைனாலே ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போகிறீங்க, ஊழல் எல்லாமே ஆட்சி நடந்தாலே மக்கள் அதை வந்து பெருசாக விரும்புவாங்களே. இப்போ ரீசெண்டாக கூட டாஸ்மார்க் வந்து 700 டாஸ்மார்க்கு க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காரு. அது பெரிய முன்னெடுப்பு தான். ஸோ அந்த மாதிரி சொன்ன மாதிரி அவங்க எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ ஸ்கூல் பக்கத்தில் உள்ளது, காலேஜ் பக்கத்தில் உள்ளது, கோயிலுக்கு பக்கத்தில் உள்ளதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதே ஒரு பெரிய விஷயம் தானே எல்லாருக்குமே.
ஓகே. ஆனால் இளைஞர்களுக்காக யோசிச்சு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு முந்தைய அரசு இதெல்லாம் பண்ணாங்களே, ஒயின் ஷாப்லாம் இதுக்கு முன்னாடியே மூடினாங்களே, இந்த மாதிரிலாம் பேசுகிறாங்களே. ஆமாம், முன்னாடி என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு ஒயின் ஷாப் மூணு இப்போ சட்டசபையில் கூட சொன்னாங்க. ஐ திங்க் சௌமியா அன்புமணி அந்த மேடம் சொன்னாங்க, ஒரு ஒயின் ஷாப் மெயின் ரோட்டில் க்ளோஸ் பண்ணால் 5 ஒயின் ஷாப் வந்து சந்தையில் திறக்கிறாங்கன்னு. ஸோ இது வந்து நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நடக்காமல் தடுத்துட்டாருன்னா அண்ணன் வந்து இது ஒரு பெரிய விஷயந்தான். ஸோ முந்தைய காலகட்டங்களில் வந்து அந்த மேடம் சொல்லியிருக்காங்க, ஒரு ஒயின் ஷாப் வந்து மெயின் ரோட்டில் க்ளோஸ் பண்ணுறாங்கன்னா இடையில சந்துங்கள்லாம் வைக்கிற சின்ன சின்ன ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஒரு 5 ஒயின் ஷாப் ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஸோ கவுண்டே கம்மியாக போகிறது இல்லை. ஸோ அந்த மாதிரி ஒயின் ஷாப் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா அதோட க்ளோஸ் பண்ணணும். அப்படியே படிப்படியாக வந்து மதுவிலக்கே அமுல்படுத்திட்டாருன்னா நம்ம மாநிலம் வந்து சூப்பராக ஆயிரும். நீங்கள் விஜய் அவர்கள் வந்து இப்போது சிஎம்மாக இருக்கார். ஆனால் இவர் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் நிறைய இளைஞர்கள் சின்ன சின்ன பசங்களாம் வந்து அரசியல் பார்க்க ஆரம்பித்தாங்க, பேச ஆரம்பித்தாங்க. அந்த மாற்றத்தை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அது பெரிய மாற்றம் தான். பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க, இளைஞர்கள் வந்து அரசியலுக்கு வந்து கேள்வி கேட்டால் மட்டும்தான் ஒரு நாடு வந்து நல்லா இருக்குன்னு பெரிய பெரிய தலைவர்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இப்போ கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. இப்போ நான் ஒரு ரீசெண்டாக மாதிரி பார்த்துருக்கேன், இதே கேள்வியை வந்து போன கவர்மெண்ட்லேயும் நீங்கள் கேட்டிருந்தா கூட போன கவர்மெண்ட் வந்து இன்னும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி பண்ணதை விட இன்னும் சூப்பராக பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அந்த மாதிரி இளைஞர்கள் வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, தெரிய ஆரம்பிச்சிருச்சு அரசியல்னால் என்ன, இந்த திட்டங்கள்லாம் என்ன, இந்த மாதிரி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. நீங்கள் உங்கள் க்ளோஸ் சர்க்கிள்லேயே பார்த்துருப்பீங்களா, சில பேர்லாம் சின்ன சின்ன பசங்களாம் பார்ப்பாங்க எலெக்ஷன் ரிசல்ட். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த நிறைய பேர் இந்த ரீல்ஸ்லலாம் கூட போட்டிருந்தாங்க, பெண்கள்லாம் நிறைய பேர் அன்றைக்கி 24 ஹவர்ஸ் உட்காந்து அதே தான் பார்த்துருக்காங்க எலெக்ஷன் ரிசல்ட் அன்றைக்கி. அதான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நியூஸ் சேனலில் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து இவ்வளோ பார்க்குறாங்கன்னா அண்ணன் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் தான். அதில் வந்து குறிப்பாக சில சேனல்ஸ் எல்லாம் எலெக்ஷன் ரிசல்ட்டை வந்து பெரியவங்க பார்ப்பாங்க, ஒரு 35 வயசுக்கு மேலே உள்ளவங்க பார்ப்பாங்க, ஒரு 35 வயசுக்கு கீழே உள்ளவங்கலாம் எனக்கு தெரிஞ்ச பெரும்பாலான பார்ப்பாங்க. பெரும்பாலான மக்கள் வந்து யங்ஸ்டர்ஸ் வந்து பார்க்குறது. ஆனால் அண்ணன் ஆட்சிக்கு வந்ததுக்கு என்ன நடக்குது அப்படி தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அரசியல் வந்து எல்லாருமே. இப்போது நீங்கள் வந்து முதல்வர் நிவாரண நிதிக்கு வந்து 5000 ரூபாய் கொடுத்தீங்க இல்லையா, உங்கள் சர்க்கிளில் இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க, நல்ல இனிஷியேஷன் அந்த மாதிரி ஏதாச்சும்? அந்த மாதிரி தான் சொன்னாங்க, இன்னும் கொஞ்சம் கூட முடிஞ்சால் பண்ணுறா அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் சரி ஓகே, இதுதான் என்னால் பண்ண முடியும், ஸோ நம்மளால் முடிஞ்சதை பண்ணுவோம். ஸோ அவங்கவுங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணாங்களாலே ஓரளவுக்கு நல்லதாக போகும் அப்படின்னு. அந்த மாதிரி என்ன ட்ரை பண்ணி மற்றவங்க யாராச்சும் உங்களுக்கு சர்க்கிளில் இருக்கவங்க இல்லை பண்ணுறேன்னு சொன்னாங்க, பண்ணுறேன்னு அனுப்பலை, ரெடி பண்ணிட்டு நாங்கள் வந்து அனுப்புகிறோம்டா அப்படின்னு சொன்னாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஒரு 4-5 பேர்ட்ட நான் சொன்னேன் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன்டானு. சரி நல்ல விஷயம் தான்டா, நம்மளும் அனுப்புவோம். நேற்று உங்களை பார்த்து இன்னொருத்தர் 1.5 லட்ச ரூபாய் 1,20,000 ரூபாய் கொடுத்தாருல, அது பார்த்தோன்னே எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? அது ஆக்சுவலி என்னையை பார்த்தாரான்னு தெரியல, இல்லை அவராக பண்ணிட்டாரான்னு தெரியல. பட் நான் 10th பே பண்ணிட்டேன், அவர் 11th பே பண்ணியிருக்காரு. ஸோ அது பெரிய விஷயம் தான். அவரால் முடிஞ்சது 1,25,000 சம்திங் கொடுத்துருக்காரு. அது பெரிய விஷயம், ஒரு பெரிய அமௌண்ட்டில். அது 1,25,000 பெரிய அமௌண்ட். ஆனால் அவங்க சைடில் இருந்து ஏதாச்சும் ரிப்ளை வந்துடா ஏதாச்சும் உங்களுக்கு? இல்லை, நான் மெயில் மட்டும் போட்டேன், நான் லெட்டர்லாம் அனுப்பலை. ஜஸ்ட் இந்த மாதிரி பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் போட்டு ட்ரான்சாக்ஷன் நம்பர் அனுப்பிட்டு மெயில் கவர்மெண்ட் சைடில் வந்து மெயில் மட்டும் போட்டேன். சரி ஓகே அதோடன்னு சொல்லிட்டு எக்ஸில் மட்டும் ட்விட்டரில் மட்டும் ஜஸ்ட்டு என் ஃப்ரெண்டு மூலமாக அவன் ட்விட்டர் நல்லா ஹேண்டில் ஷேர் பண்ணோம் அந்த மாதிரி, அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம. இப்போது விஜய் அவர்கள் வந்து சில திட்டங்கள்லாம் அறிவிச்சிருந்தார், இந்த அரசியல், இந்த தாய்மாமன் சீர், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சாத்தியமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் பண்ணணும்னா 12 லட்சம் கோடி தேவைப்படும். ஏன்னா நம்ம கடனே பார்த்தீங்கன்னா 10 லட்சம் கோடி இருக்குது. இதெல்லாம் எப்படி சாத்தியம்ன்ற மாதிரிலாம் பேசுகிறாங்க இல்லையா ப்ரோ? ஆமாம், அதான் சாத்தியம் இல்லாத ஒன்று தான். பட் ஆனால் நிதி நிலைமையை வந்து கட்டுப்படுத்தினா அது எல்லாமே பண்ண முடியும். ஸோ இப்போதைக்கு அதான் சொன்ன 100 ரூபாய்க்கு 20 ரூபா வட்டி போடுறதா வந்து அவங்க ஒரு 10 ரூபாய் கம்மி பண்ணிட்டாங்கன்னா ஸோ அடுத்தடுத்து வர வருவாயில் வந்து அவங்களால பண்ண முடியும். இண்டஸ்ட்ரியை கொண்டு வரலாம், தொழில் வளர்ச்சியை வந்து அதிகப்படுத்தலாம். ஸோ இந்த மாதிரி அதிகப்படுத்தும் போது கண்டிப்பாக பண்ண முடியும். எல்லாமே உடனே பண்ண முடியாது. இப்போ அந்த 6 சிலிண்டர் வந்து இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு முடிஞ்ச பிறகு அவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். அது வந்து பெருசாக வர போகிறதில்ல, ஒரு வருஷத்துக்கு 6 சிலிண்டருங்கிறப்ப. தாய்மாமன் சீர் பண்ண முடியும். இந்த 2500 வந்து மொத்தமாக கொடுக்காம அதை கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுக்க முடியும். ஸோ இந்த மாதிரி சில திட்டங்கள் அவங்களுக்கு நிதி நிலைமைக்கு ஏற்ற மாதிரி கம்மி பண்ணிட்டாங்கனாலே எல்லா திட்டத்தையுமே எனக்கு இந்த 5 வருஷம் அவர் முடிக்கிறதுக்குள்ளே பண்ணி முடிச்சிட முடியும். ஸோ ரிசர்ச் பண்ணி தான் போட்டிருப்பாங்க, அதை பண்ண முடியாதுன்னு சொல்லி இருந்திருக்காது. அதுக்கான நிதி நிலைமை வந்து உள்ளே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருந்திருக்கும் அவங்களுக்கு. பட் அது இப்போ நான் கொடுக்குற இந்த மாதிரி சின்ன ஃபண்டு வந்து அவங்களுக்கு எல்லாமே சரி பண்ணிடுச்சுனால அவங்க ஈஸியாக வந்து எல்லாத்தையுமே வந்து பண்ணிட முடியும். நானும் அப்படி நம்புகிறேன். பட் அதெல்லாமே இதுக்கு முன்னாடியே நிறைய பேர் இந்த நிதிலாம் கொடுப்பாங்க. இந்த இயற்கை பேரிடர் காலத்தில் வந்து நிதி கொடுப்பாங்க. இந்த கொரோனா டைமில், வெள்ளம் டைம்லலாம் வந்து கொடுப்பாங்க. ஆனால் இது வந்து நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை கோடி பேர் இருக்கும், ஆனால் ஒருத்தர் பேர்லேயும் 1,25,000 ரூபாய் கடன் இருக்குன்றப்போ அது ஒரு பெரிய கடன். ஆமாம். ஆனால் அது எல்லாருமே நம்ம எல்லாருமே அதை நம்ம இனிஷியேட் எடுத்து பண்ண முடியுமான்னு தெரியல. ஆனால் உங்களை மாதிரி சில பேர் பண்ணுறீங்க இல்லையா, அது ஒரு நல்ல முயற்சி தான் என்ன கேட்டால். ஆமாம், கண்டிப்பாக நல்ல முயற்சி தான். ஸோ எல்லாரையும் பண்ண சொல்ல முடியாது, நீ கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. உங்களோட தனிப்பட்ட விருப்பம். இப்போ இயற்கை நிதியாக இருக்கட்டும், இயற்கை பேரிடர் நிதியாக இருக்கட்டும், அதுக்கு வந்து நீங்கள் பண்ணியே ஆகணும்னு கேட்க மாட்டாங்க. உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள். அது 100 ரூபாயாக இருக்கட்டும், 1000 ரூபாயாக இருக்கட்டும், 1 லட்ச ரூபாயாக இருக்கட்டும். அதே மாதிரி தான் இது வந்து யாரும் நம்மக்கிட்ட கேட்கல.
நம்மளா பார்த்துட்டு ஒரு இன்ஸ்பிரேஷன் தான், தமிழன் படத்தை அண்ணன் படத்தை பார்த்துட்டு பண்ணதான். ஸோ அந்த படத்தில் அவர் பண்ணார். ஸோ அதே மாதிரி சேம் சினாரியோ தான் இருக்குது. ஸோ சில திட்டங்களை வந்து இந்த பற்றாக்குறையானால பண்ண முடியாமல் போகுது. ஸோ நம்ம கொடுக்குற அமௌண்ட்னால அந்த திட்டத்தை செயல்படுத்தினா நல்ல விஷயம் தானே. ஏன்னா அந்த படத்திலே காட்டியிருப்பாங்க, சாமானிய மக்கள்லாம் ரொம்ப கஷ்டப்படுறவங்களா இருப்பாங்க. ஒரு ரிக்ஷா ஓட்டுறவர் பார்த்தீங்கன்னா அவரால் முடிஞ்ச ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுப்பாரு, ஒரு மளிகை கடை வச்சிருக்கவங்க கொடுப்பாங்க. ஆனால் இந்த மாதிரி எல்லாரும் கொடுக்க முயற்சி பண்ணுவாங்களான்னு தெரியல இல்லையா? அது தெரியல கண்டிப்பாக. பட் ரொம்ப பேர் கொடுப்பாங்கன்னு நம்புறேன் நான். என்னோட தாட்டுக்கு இது வந்து கொஞ்சம் பெருசாக ஆச்சுன்னா, எல்லாருக்கும் தெரிய வந்துச்சுன்னா கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ இப்போ ஃப்ரீ பஸ்னால் எல்லாரும் பஸ்ஸில் போக போகிறதில்ல. ஸோ யார் வந்து ஏழ்மையாக இருக்காங்களோ, மிடில் கிளாஸில் இருக்காங்களோ, ஸோ இவங்கெல்லாம் தான் பஸ்ஸில் வந்து ஃப்ரீ பஸ்ஸில் போகிறாங்க பெண்களில் வந்து. ஸோ அவங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி நம்ம கொடுத்த அந்த திட்டத்தை அவங்க செயல்படுத்திட்டாங்கன்னா இது ஒரு பெரிய விஷயமா வந்து இருக்கும்ல. ஸோ ஃப்ரீயாக வந்து உமன்ஸ்க்கு வந்து எல்லா இடத்துலையும் ஃப்ரீ பஸ்ஸுன்னு சொல்லும்போது அது பெரிய விஷயம். எவ்வளோ பேரை வேலைக்கு போகிறாங்க. இப்போ எங்கள் ஊர் கிராமங்கள்லேயே வந்து வெட்டுக்கு போகிறவங்க இது போகிறவங்கலாம் பஸ்ஸில் தான் போவாங்க. இப்போ சந்தைக்கு போட்டுமே ஒரு 10 ரூபா சேவ் ஆகுது. ஒரு மாதத்துக்கு வந்து எப்படியும் ஒரு 100 ரூபா 200 ரூபா வந்து அவங்களுக்கு சேவ் ஆகுது ஃப்ரீ பஸ். சரி, இதிலேருந்து அவங்க சென்னைக்கு போகிறதுக்கே ஃப்ரீயாக போகுதுன்னு சொல்லும் போது அது ஒரு பெரிய விஷயம் தானே. ஸோ அந்த மாதிரி திட்டங்களை வந்து நம்ம கொடுக்குற ஒரு ஃபண்டால் செயல்படுத்திட்டு ஒன் டைம் தான் கொடுக்க போகிறோம். நம்ம மாதம் கொடுக்க போகிறதில்ல. இது ஒரு தடவை கொடுத்துட்டோம்னா அதை வந்து அவங்க லைஃப் லாங் ஃபுல்லாக அந்த திட்டங்களை ஒரு 5 வருஷம் ஃபுல்லாக அந்த திட்டத்தை வந்து நம்ம அவங்க அனுபவிக்க போகிறாங்க. ஆனால் இப்போ ஒரு 5000 ரூபான்றது ஒரு பெரிய விஷயம் தான். ஒரு 5000 ரூபா இருந்தால் நம்ம ஏதாச்சும் ட்ரெஸ் எடுக்கலாமா, இல்லை வெளியே போய் செலவு பண்ணலாம், 4 ஊரை சுற்றி பார்க்கலாம், அந்த மாதிரியெல்லாம் யோசிப்பாங்க. ஆனால் 5000 ரூபாய் ஒரு நிதி கொடுக்கறது வந்து பெரிய விஷயம் தான். உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் என்ன சொன்னாங்க, உனக்கு எதுக்கு இந்த வேலை அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க? வீட்டில் டிஸ்கஸ்லாம் பண்ணல, நானே என் ஃப்ரெண்டு மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணோம். இந்த மாதிரி கொடுத்தேன்னு கூட எங்கள் வீட்டுக்கு தெரியாது. ஸோ நம்ம ஏர்ன் பண்ணுறோம். ஸோ நம்மளால முடிஞ்ச ஒரு அமௌண்ட். இது எதுக்கு உனக்கு தேவையில்லாத வேலைலாம் சில பேர் பேசுவாங்க இல்லையா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸே கூட சொல்லியிருக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸாக தான் எங்கள் அப்பா அம்மாட்ட வந்து இதை ஷேர் பண்ணவே இல்லை இது வரைக்கும். நானும் என் ஃப்ரெண்டுமே டிஸ்கஸ் பண்ணோம். என் ஃப்ரெண்ட்ஸை சொன்னேன், நீ கொடுக்குறதுனால கடன் அடைஞ்சிருமா அப்படின்னு கேட்டாங்க. சரி ஓகே, நம்ம அதெல்லாம் நம்ம காதில் கேட்க வேணாம், நம்ம கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு தான் ஒரு 5000 வந்து நானும் என் ஃப்ரெண்டும் சேர்த்து அனுப்பணும். ஸோ இதே மாதிரி எத்தனை பேர் விஜய் அண்ணாக்காண்டி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. ஏன்னா அவரை பார்க்கவே அவ்வளோ கோடிக்கணக்கான மக்கள் வருவாங்க. ஸோ அவர் நினச்சா ஒருத்தவங்க 100 ரூபா கொடுத்தாலே வந்து அதான் இப்போ ரீசெண்டாக ஒரு ஆள் வந்து ஒரு நாளைக்கு 1 ரூபா கொடுத்தா 325 நாளைக்கு வந்து 325 ரூபா கொடுத்தாலே 8 கோடி பேர் வந்து 3000 கோடி 4000 கோடி வருது ஒரு நாளைக்கு வருவானா. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ நான் ஒரு 5000 ரூபா கொடுத்துருக்கேன், நான் 2 பேர் சேர்ந்து 5000 ரூபா கொடுத்துருக்கோம். அந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா பெரிய கடனே வந்து கம்மி. இது ஒரு பெரிய முயற்சி தான் ப்ரோ. சிஎம் விஜய் அவர்கள் இதை வந்து ஒரு முயற்சி பண்ணுவாருன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா இது ஒரு நல்ல ஐடியா தானே. இப்படி பண்ணால் ஓரளவுக்கு நிதி நிலைமை குறைக்க முடியும். கண்டிப்பாக குறைக்க முடியும் ப்ரோ. ஸோ பெரும்பாலும் குறைஞ்சிரும். இது ஒன் டைம் தான். இது ஒரு அவசர கால திட்டங்களை செயல்படுத்துறதுக்காண்டி ஒரு அவசர கால திட்டம். ஸோ ஆல்ரெடி இந்த கடனை வந்து கம்மி பண்ணிட்டோம்னா இன்னும் நல்ல திட்டங்களை செயல்படுத்த முடியுமில்ல. அவர் அறிவித்த திட்டங்கள் இருக்கட்டும், இதுக்கப்புறம் இன்னும் எவ்வளோ திட்டங்களோ அவர் வந்து செயல்படுத்துறதுக்கு அவரோட பிளானில் வச்சுருப்பாரு. ஸோ இந்த நிதி நிலைமைனா நம்ம சரி பண்ணிட்டோம்னா இலவச கல்வி கொடுக்கலாம், இலவச மருத்துவமனை, இந்த மாதிரி பல திட்டங்களை வந்து அவரால் வந்து பண்ண முடியும் அவர் நினச்சாருன்னா. நம்ம தமிழ்நாட்டு மக்களே கடன் அடைக்கலாம். ஆமாம், ஓகே, அப்படி வேணும். நம்ம தமிழ்நாட்டு கடனை நம்ம தமிழ்நாட்டு மக்களே கடன் அடைக்க முடியுன்ற ஒரு முயற்சி தான். கண்டிப்பாக முடியும். ஸோ அண்ணன் சொன்ன மாதிரி இந்தியா கடனை வந்து எப்படி தமிழன் படத்தில் அடைக்க ட்ரை பண்ணாரோ அதே சேம் மெத்தட் தான் இதுவும். தமிழ்நாடு கடனை நம்ம தமிழ்நாட்டு மக்களே அடைப்போம், முடிஞ்ச அளவுக்கு அடைப்போம். எல்லாரும் அடைக்கணும் அவசியம் இல்லை. யார்கிட்ட பணம் இருக்குது செலவு பண்ணுறோம், ஒரு 1000 அனுப்புனாலும் அது பெரிய விஷயம். 5000 ரூபாய் இருக்கவங்க 5000 ரூபாய் கொடுக்கலாம், 100 ரூபாய் இருக்கவங்க 100 ரூபாய் அனுப்பணும், 1 ரூபாய் இருக்கிறவங்க 1 ரூபாய் அனுப்பணும், அவ்வளோதான். ஸோ அந்த மாதிரி அனுப்புனாங்கனாலே அதான் அண்ணன் வந்து ஒரு வார்த்தை சொன்னாலே, அண்ணனோட நண்பா நம்பீஸ் தங்கச்சிங்க அண்ணங்க எல்லாரும் சேர்ந்து அனுப்புனாலே இது வந்து ஒரு பெரிய ஒரு ரெவல்யூஷன் ஆயிரும் ஆக்சுவலாக. கண்டிப்பாக வரும். இது எல்லாருமே பண்ணுவாங்க, நம்ம நம்புவோம். என்னால் முடிஞ்சதை நானும் பண்ணுறேன், உங்களால் முடிஞ்சதை நீங்கள் பண்ணுங்கள். இதை எப்படி அனுப்பலான்றது மட்டும் சொன்னீங்கன்னா மக்கள் யாராச்சும் ட்ரை பண்ணுவாங்க. ஆமாம் ப்ரோ. ஆக்சுவலாக வந்து நான் வந்து தமிழ்நாடு ரிலீஃப் ஃபண்ட் சொல்லி அதில் அனுப்பினேன். பட் ஆக்சுவலாக அந்த ஸ்கீமில் அனுப்பலாமான்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் அது வந்து நிவாரண நிதின்னு நான் வந்து படிச்சிருக்கேன். ஸோ அதில் அனுப்பலான்னு நான் பார்த்துட்டு தான் அதில் அனுப்புனேன். ஸோ தமிழ்நாடு சிஎம் ஃபண்ட் சொல்லி யூபிஐ ஐடியும் தனியாக இருக்குது. ஸோ அதோட வெப்சைட்டும் இருக்குது, அதில் போய் நம்ம பே பண்ணிக்கலாம். அதோட இல்லாமல் அக்கௌண்ட் நம்பர்ஸும் இருக்குது. டிடி நீங்கள் எடுத்து அனுப்பலாம், இல்லை ஆன்லைன்லேயும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம், யூபிஐ ஐடி இருக்குது. ஸோ அதை ஏற்ற மாதிரி நம்ம வந்து ஆனால் பர்டிகுலராக வந்து இதுக்குன்னு தனியாக வந்து அவங்க ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டாங்கன்னா இன்னும் வந்து பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து நான் தமிழ்நாடு ரிலீஃப் ஃபண்டுங்கிறது போர்க்கால நிவாரண நிதின்னு சொல்லி காமனாக உள்ள ஒரு இதுதான். ஸோ அதில் தான் நான் அனுப்பினேன் இந்த ஃபண்டை. ரொம்ப நன்றி ப்ரோ, நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. இதை பார்த்து நிறைய பேர் இந்த முயற்சி பண்ணுவாங்க நம்புவோம். ரொம்ப நன்றி. ஓகே ப்ரோ, தேங்க்யூ. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. WeCare Super Shield 100 Ultra Defense Broad Spectrum Sunscreen with 100 SPF. Buy now. உதயம் பருப்பு வகைகள் சீக்கிரம் வைக்கிறதால கேஸ் செலவும் மிச்சம், நேரமும் மிச்சம்.